விவசாயம் செழிக்க, விவசாயிகள் சிரிக்க, மக்கள் நலமாக வாழ முதலமைச்சர் விஜய்க்கு 6 முக்கிய கோரிக்கைகளை நம்மாழ்வார் உயிர்ச்சூழல் வேளாண் இயக்கம் முன்வைத்துள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவிக்க அரசு முதல் பட்ஜெட் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ளது. விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், நுகர்வோர் சார்பாக நம்மாழ்வார் உயிர் சூழல் வேளாண் இயக்கம் முதலமைச்சர் விஜய்க்கு கோரிக்கை மனு ஒன்றை அனுப்பியுள்ளது. உணவளிக்கும் உழவர் குடியை காக்க உதவும் 6 அம்ச கோரிக்கைகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். பயிர்க்கடன் தள்ளுபடி. பயிர்க்கடன் மற்றும் கால்நடை கடனை தள்ளுபடி செய்து வட்டியில்லா புதிய கடன் வழங்க வேண்டும். இதற்கு 15,000 கோடி ரூபாய் செலவாகும். 70 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும். இயற்கை வேளாண்மை தனித்துறை. தமிழ்நாடு இயற்கை வேளாண் துறையை உருவாக்கி அதற்கு IAS அந்தஸ்தில் இயக்குனர் நியமிக்கப்பட வேண்டும். இந்த துறைக்கு ஆண்டுக்கு 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதன் மூலம் நஞ்சில்லா உணவு கிடைக்கும், ஏற்றுமதியும் நடக்கும். நீர்நிலைகளை தூர்வாறுதல். ஏரி, குளம், கண்மாய், பாசன வாய்க்கால்களை தூர்வார வேண்டும். 125 நாட்கள் வேலை மற்றும் JCB இயந்திரம் மூலம் தூர்வார 5,000 கோடி ரூபாய் செலவாகும். இதன் மூலம் நிலத்தடி நீர் உயர்வதுடன் வெள்ளம் தடுப்பு, வறட்சியின் போது தீர்வாக அமையும். நீர் மேலாண்மை, காடு வளர்ப்பு. ஏற்கனவே உள்ள திட்டங்கள் மற்றும் புதிய திட்டங்களில் நீர்க்காடு கட்டாயம். ஒவ்வொரு பண்ணையிலும் 10% காடு, 1 அகழி இருக்க வேண்டும். இதற்காக ஆண்டுக்கு 3,000 கோடி ரூபாய் செலவாகும். மழை வரவழைக்கும் கரி சேமிப்பு காலநிலை மாற்றத்திற்கு தீர்வாக அமையும் என்று நம்மாழ்வார் உயிர் சூழல் வேளாண் இயக்கம் தெரிவித்துள்ளது. பாரம்பரிய விதை பாதுகாப்பு. பாரம்பரிய மரபு விதைகளை பாதுகாக்க தனிச்சட்டம் இயற்றி அதன் கீழ் 38 மாவட்டங்களில் மாவட்ட விதை சேமிப்பு மையம், 12,524 ஊராட்சிகளிலும் சமுதாய விதை வங்கி அமைக்க வேண்டும். இதற்காக ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் செலவாகும். விதை வங்கி மூலம் விவசாயிகள் விதை சுதந்திரம் அடைய முடியும். வேளாண்மையில் விதைப்பன்மையம் அடைந்து கம்பெனி விதை அடிமைத்தன்மையில் இருந்து விவசாயிகள் விடுதலை பெறுவார்கள். சிறுதானிய இயக்கம். சிறுதானியம், பயிறு, எண்ணெய் வித்து, காய்கறி, கிழங்கு உற்பத்தி செய்யவும், பதப்படுத்தவும், சந்தைப்படுத்தவும் சிறப்பு நிதியாக 2,500 கோடி ரூபாய். இதன் மூலம் ஊட்டச்சத்து பாதுகாப்பு உறுதி செய்வதுடன் இறக்குமதி குறைந்து விவசாயிகளின் வருமானம் உயரும். நம்மாழ்வார் உயிர் சூழல் வேளாண் இயக்கம் முன்வைத்துள்ள இந்த 6 கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆண்டுக்கு மொத்த நிதி தேவை 28,000 கோடி ரூபாய் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் விதை, உரம் என அனைத்திலும் தற்சார்பை இழந்து கம்பெனி விதைகளிலும் ரசாயன உற்பத்திக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள். அரசின் பயிர் காப்பீடு திட்டங்கள், மானிய திட்டங்கள் எதுவும் விவசாயிகளுக்கு கை கொடுப்பதில்லை. கடன்படாத வேளாண்மை, உணவு நஞ்சாகாத வேளாண்மை, நிலவளம் இழக்காத வேளாண்மை, தற்சார்பு இழக்காத வேளாண்மை, நீர்வளம் குன்றாத வேளாண்மை, நிலைத்த நீடித்த வேளாண்மை, இந்த 6 அம்சங்களிலும் வீழ்த்தப்பட்டிருக்கும் விவசாயிகளுக்கு இந்த 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தங்களுக்கு முதலமைச்சர் விஜய் தோள் கொடுப்பாரா என விவசாயிகள் வழிமேல் விழிவைத்து காத்திருக்கிறார்கள். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.